மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் பணியாற்றுறாங்க, அப்புறம் ஏன் திமுக பயப்படுது அப்படின்னு நயனா நாயகன் சொல்லியிருக்காரு. அவருக்கு புரிதல் தவறு. இன்றைய காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அவங்க எந்த ரெக்கார்ட்ஸையும் எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ண முடியும். அதை செக் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் கூட இன்னும் டெவலப் ஆகலை. பல மாநிலங்களில் பண்ணாங்க. அது சிஸ்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருந்தான்னா இல்லை. எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு பிறகு தான் அது நமக்கு நாலேஜுக்கு வருது. அப்போது இப்படி அதே நிலைமை தான் இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்கு. அதை எப்படி சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே தான் நம்ம இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் தேர்தல் கமிஷனுடைய அந்த நடுநிலை தன்மையை இன்றைக்கு கேள்வியில் இருக்குது. ஏன்னா தேர்தல் கமிஷனரை நியமனம் செய்கின்ற பொறுப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் என்கின்ற நிலையை மாற்றி இப்போது அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு உள்துறை அமைச்சர் இங்கே உள்ள வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தேர்தல் கமிஷனரை நியமிக்காங்க. அப்போது ஒருதலைபட்சமான நியமனத்திற்கான வாய்ப்பு அங்கே 100% இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். 3 பேர் 2 பேர் ஒரு கட்சினா அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்போ எப்போ தலைமை நீதிபதியை அந்த குழுவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எடுத்ததோ அப்போதே அவர்களுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் நியமிப்பதில் உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாயிற்று. ஆனால் அவங்க இதை பொதுமக்கள் ரொம்ப